இன்றைக்கான டெய்லி வெக்காபுலரி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இன்றைய நாள் எப்படி இருந்தது? ஸோ இன்றைக்கி நாள் எப்படி இருந்தது? இன்ட்ரெஸ்டடாக இருந்ததா, இல்லை போரிங்காக இருந்துச்சா, இல்லை ஹாப்பியாக இருந்தியா அப்படியெல்லாம் கேட்போம் இல்லையா? ஸோ அப்படி கேட்கலாம். ஸ்கூலுக்கு போகும்போது இன்றைக்கி நாள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்போம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஹவ் வாஸ், எப்படி அப்படிங்கிறதுனால WH கொஷின் ஹவ் யூஸ் பண்ணுறேன். இருந்தது, அதனால் ஹவ் வாஸ் யூஸ் பண்ணுறேன். ஹவ் வாஸ் யோர் டே? How was your day? ஓகே, இன்றைய நாள் எப்படி இருந்தது? அடுத்து, இன்று நீ என்ன கற்றுக்கொண்டா? இன்றைக்கி ஸ்கூலில் நீ என்ன கற்றுக்கிட்ட? இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்க? என்ன கற்றுக்கிட்ட? என்ன படித்த? எப்படி கேட்போம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? இன்று நீ என்ன கற்றுக்கொண்டாய்? அப்போது என்ன அப்படிங்கிறதுனால வாட், கற்றுக்கொண்டாய் பாஸ்ட்டு தான், அதனால தான் டிட் யூஸ் பண்ணுறேன். வாட் டிட் யூ, கற்றுக்கொண்டாய் எப்படி சொல்லுவோம்? லேர்ன்னு சொல்லுவோம். வாட் டிட் யூ லேர்ன் டுடே? அடுத்து, ஆசிரியர் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தார்? இன்றைக்கி டீச்சர் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க? ஸ்கூலில் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்போம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஆசிரியர் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தார். அப்போ என்ன ஹோம்ஒர்க்? இந்த HWனா ஒன்றும் இல்லை, ஹோம்ஒர்க். அதை அப்படி எழுதியிருக்கேன். வாட் ஹோம்ஒர்க், வாட் ஹோம்ஒர்க் did the teacher give? என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தார் அப்படின்னு கேட்குறேன். அப்போ கிவ் யூஸ் பண்ணுறோம். டிட் த டீச்சர் கிவ் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். ஓகே, அடுத்து, இன்றைக்கி ஸ்கூலில் நீ படிச்சியா, நல்லா படிச்சியா அப்படின்னு கேட்போம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்? நீ படித்தாயா? இந்த சென்டென்ஸ் இது பாருங்கள், பாஸ்ட்டில் தான் இருக்குது. என்ன படிச்சியா அப்படின்னு கொஷினாக கேட்கணும். ஸோ அப்போ பாஸ்ட் டென்ஸில் நீங்கள் கொஷின் மேக் பண்ணும்போது டிட் வச்சு கொஷின் கேளுங்க. ஓகே, ஸோ அப்போ நீ படித்தாயா, இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். If you want to learn more, please follow my channel. See you in the next video.